اہل طلب آجاب ذکر میں تم کو بلائے اہل اللہ 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 ذکر سے بڑھ کے نہیں ہے عمل کوئی ہے فرمان رسول اللہ 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 نجات ملتے ہے ان کو یقیناً کرے جو قلب سے ذکر اللہ 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 ذکر سے سر کٹتا ہے نفس کا بے شک ذکر ہے سیف اللہ 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 ذکر امن ہے ذکر ہے فتح ذکر شفا ہے ذکر ہے دوا اللہ 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 باقی من کل فان اور فنا ہے سب و بقا باللہ حسبی ربی جل اللہ ما فی قلبی غیر اللہ نور محمد صلی اللہ حق لا الہ الا اللہ 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 حسبی ربی جل اللہ ما فی قلبی غیر اللہ نور محمد صلی اللہ حق لا الہ الا اللہ حسبی ربی جل اللہ ما فی قلبی غیر اللہ نور محمد صلی اللہ حق لا الہ الا اللہ ہر گل میں ہر رو میں ہر شے میں نور اللہ ہر گل میں ہر رو میں ہر شے میں نور اللہ ہر دل میں ہر پل میں رہے ذکر الا اللہ حسبی ربی جل اللہ ما فی قلبی غیر اللہ نور محمد صلی اللہ حق لا الہ الا اللہ 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 ذکر ہے بہتر نفرت سے ذکر ہے بہتر غفلت سے ذکر ہے بہتر حجت سے ذکر ہے بہتر غیبت سے حسبی ربی جل اللہ ما فی قلبی غیر اللہ نور محمد صلی اللہ حق لا الہ الا اللہ اللہ مرحبا یا مصطفیٰ مرحبا یا مصطفیٰ مرحبا مرحبا یا مصطفیٰ مرحبا یا مصطفیٰ مرحبا یا مصطفیٰ مرحبا مرحبا یا مصطفیٰ پڑھتے ہیں دنم منದ ನಾಮ ಮಿಂದನ್
காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே படித்தேனே தினமும் உங்கள் நாமம் இந்த காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே மதீனாவில் வீசும் தென்றல் என் மீதும் வீசுமோ மதீனாவில் வீசும் தென்றல் என் மீதும் வீசுமோ ஸலவாத்தை சொல்லி அனுதினமும் காத்து நிற்கிறேன் வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே படித்தேனே தினமும் உங்கள் நாமம் இந்த காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே புகழை நானும் பாட உணர்ந்தேனே உள்ளம் தேட குர்ஆனின் வழியில் நெறிப்பிரளா உம்மினாதரே என் வாழ்வின் பகுதியாகும் உங்கள் புகழை பாட தோன்றும் உங்கள் புகழை பாடும் நோக்கம் உங்கள் முகத்தை காணவே உங்கள் புகழை பாடும் நோக்கம் உங்கள் முகத்தை காணவே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே படித்தேனே தினமும் உங்கள் நாமம் இந்த காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே கரம் நாடி நிற்கும் நாளில் வரம் தேடி கொடுக்கும் நாதா கரம் நாடி நிற்கும் நாளில் வரம் தேடி கொடுக்கும் நாதா சுகமின்றுமே அது உங்கள் முகத்தை காணும் நாளிலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே படித்தேனே தினமும் உங்கள் நாமம் இந்த காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே மௌலா मेरे मौला मौला मेरे मौला ஏனும் கஷ்டங்கள் தீராத சபலங்கள் தீர்ந்தேறும் உம்மருமை ஸலவாத்திலே விரல்களை கோட்டிட்டு பல நூறு கோடிட்டு ஸலவாத்தை அனுதினமும் மோதிடுவேனே கண் முன்னீர் வந்து காச்சிட்டு கொள்வில் நீர் வந்து குடிட்டு கல்லான எந்தன் கல்வதனை உருகிட செய்வீர் நாயகமே கடும் பாலைவனத்தில் காணும் அந்த காணல் நீரை போல ஏமாற்றமில்ல காட்சி வேண்டும் யா ரசூலல்லாஹ் கடும் பாலைவனத்தில் காணும் அந்த காணல் நீரை போல ஏமாற்றமில்ல காட்சி வேண்டும் யா ரசூலல்லாஹ் இருவிழியில் அந்த குழந்தை தாய் காண ஏங்கும் இருவிழியில் அந்த குழந்தை தாய் காண ஏங்கும் நிம்மதியில் அந்த மனதின் ஏக்கம் யா ரசூலல்லாஹ் நிம்மதியில் அந்த மனதின் ஏக்கம் யா ஹபீபல்லாஹ் யா ஷஃபீ அல்லாஹ் யா நபி அல்லாஹ் படித்தேனே தினமும் உந்தன் நாமம் இந்த காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே படித்தேனே தினமும் உந்தன் நாமம் இந்த காதலே வந்தாலே போதும் வசந்தமாகும் இந்த காலமே ஆதியேக நன்கு நிறைந்த தூதராமவர் மாண்புயர்ந்த மன்னரா முஹம்மதானவர் ஏபிடி பாலி கிளினிக் திறப்பு விழா அபிராமம் பைத்துமால் டெஸ்ட் ஏபிடி பாலி கிளினிக் திறக்க இருப்பதால் ஆங்காங்கே உள்ள ஜமாத்தார்கள் அனைவரும் அபிராமம் உபூர்ணி மோமினேசன் பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இன்னும் சற்று நேரத்தில் பேராசிரியர் தொழிலதிபர் அப்துல் கபூர் அவர்கள், சிங்கப்பூர் இந்திய மக்களின் பைத்துல் மால் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி பைத்துல் மால் பாலை கிளினிக்கை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கும் ஜமாத்தார்களும் மருத்துவ தேவையுடைய அனைத்து சமுதாய மக்களும் ஏபிடி டோனர்களும் நன்கொடையாளர்களும் சந்தாதாரர்களும் நமது அபிராமம் பாலை கிளினிக் ஓபனிங் திறப்பு விழாவிற்கு வருகை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். يا رسول الله يا حبيب الله 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 மகிமை சிறந்த நபியே உங்கள் நேசம் எந்தன் மீது வீச வேண்டுமே அழகு புகழ் நபியே மகிமை சிறந்த நபியே உங்கள் நேசம் எந்தன் மீது வீச வேண்டுமே ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு யா ஹபீபல்லாஹ் கான ஆசை நபியே صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم مدينة يندن مدينة 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 لقانا مدينة 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 يندن مدينة 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 لقانا مدينة மண்ணிலே பழமை வாழ்ந்த மரபிலே சொந்த மண்ணில் சொந்த மொழியில் சேர்ந்து வாழும் பெருமை எமதே உதிரம் சிந்தி உயிரை நீத்து தேசம் காத்து வாழ்வோம் இனிதே இரத்த நாளம் இதய தாளம் நாடி நரம்பும் தேசம் காக்கும் நாடி நரம்பும் தேசம் காக்கும் முகமதிலே அகிலமும் அடங்கிடும் அதை ஒரு நொடி காண இந்த நோயில் துடித்திடும் உடல் என்னும் கூட்டினிலே உயிர் உம்மை தேடிடுமே உம்மை காண வர வேண்டுமே கனாவில் காண வேண்டுமே என் ஆசை தீர வேண்டுமே கனாவில் காண வேண்டுமே என் ஆசை தீர வேண்டுமே என்னை பார்த்து ஜொலிக்கையிலே விழி இரண்டும் நினைவில் மூடி
நீடுதே அதிகாலை என் விழிகள் திறக்கையிலே காட்சியின்றி அது வாடுதே என் வாழ்வில் ஒரு முறை நான் உமை காணணும் காட்சி என் வாழ்வின் தொழிலதிபர் அப்துல் கபூர் அவர்கள் சிங்கப்பூர் இந்திய மக்களின் பைத்துல் மால் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். எனவே ஆங்காங்கே இருக்கின்ற ஜமாத்தார்கள், ஏபிடி டோனர்கள், சந்தாதாரர்கள், நன்கொடையாளர்கள் பைத்துல் மால் ஆபீஸ் அருகே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அபிராமம் பைத்துல் மால் ட்ரஸ்டின் சார்பாக அபிராமம் பைத்துல் மால் பாலிக்கிளினிக்குடைய நிகழ்ச்சி இதோ அல்லாஹ்வின் உதவியால் துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்கு மரியாதைக்குரிய நமது உப்பூரணி மோமினேசன் பள்ளிவாசனுடைய இமாம் ஹாஃபில் மௌலவி ஒய் சாஜித் ஸைனி ஹஜரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இறைவனுடைய திருவசனத்தை ஓதி துவங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال إن لبثتم إلا قليلا لو أنكم كنتم تعلمون أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه إنه لا يفلح الكافرون. وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. 29வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அன்றைய நாளில் நமது பைத்துல் மால் பாலிக்கிளினிக் திறப்பு விழா இருப்பதால் நடந்து கொண்டிருப்பதால் அதை கருத்தில் கொண்டு தேசிய கொடியை ஏற்றி நமது நிகழ்வுகளை துவங்குவதற்காக 79வது ஆண்டினுடைய இந்த தேசிய கொடியை அபிராமம் பைத்துல் மால் ட்ரஸ்டினுடைய முன் வளாகத்தில் மரியாதைக்குரிய பேராசிரியர் சிங்கப்பூர் இந்திய மக்களுடைய பைத்துல் மால் ட்ரஸ்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்துல் கபூர் அவர்கள் இந்திய தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு அன்போடு நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராடும் மதனமென திகழ்வனர கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த ராவினன் திருநாடும் தக்க சிறு பிரிந்துதலும் தலைத்தனரும் திலகமுமே அத்திலக
जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जगति तरंगा तव शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे गाना जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे அதிராமம் வைத்தல் சார்பாக அதிராமம் மாலைக்கிழமை திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மலேசியா தொழில் அதிபர் அப்துல் கபர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து மாரீஸ்வரன் சர்க்கரை நோய் நிபுணர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து டாக்டர் நித்யா எம்டி பெண்கள் பொது மருத்துவர் அவர்களையும் வருக வருக. துபாயில் இருந்து வருகைத்திருக்கும் நமது பைத்துல் மாலின் உதவி செயலாளர் மாஹின் அபுபக்கர் பல வேலைப்படு இளைஞருக்கு முன்னாடியே இப்ப நம்மள பைத்துல் மால் திறப்பு விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வர இருக்கிறேன். அடுத்து ராஜா முகாதி அவர்களை அபிராமம் அசோசியேஷனின் செயற்குழு உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது பைத்துல் மாலின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்து ஐரை கமிதன் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்து மதுரை சையத் நைனா முகமது அவர்களை வரவேற்கிறேன். அடுத்து அபிராமம் மேனேஜிங் ட்ரஸ்டி சையத் அலிமுத்து அவர்களை வரவேற்கிறேன். அடுத்து ஜமாத்தார்கள் பொதுமக்கள் நம்முடைய வரவேற்பை ஏற்று வருகை என்பதற்கு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். டாக்டர் மதுராவையில் அமிதண்ணன் அவர்கள்
பெரியவள்ளி பேசிமாம் பள்ளி பேசிமாம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பைத்துல் மால் 2017 ஆண்டு ஆரம்பித்து இதோட 8 வருடங்கள் ஆகிவிட்டது. நம் கல்வி பல திட்டங்களையும் செய்து முடித்து இருக்கிறோம். கல்வி உதவி, மருத்துவ உதவி, இதுவரை 40 லட்சம் ரூபாய்க்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த மருத்துவ முகாம் மேலும் மேலும் சிறக்க அல்லாவுடன் எல்லாரும் பொதுமக்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம். ஜாயிரம் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களுக்கு பொன்னாடை பற்றி சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வு. மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பெறுவார்கள். அடுத்து பாலிக்கிளினிக்கை திறந்து வைத்து அவர்களோடு அவருடைய துணைவியார் அவர்களையும் கொண்டாடி கையில கொடுங்க. அடுத்து யாஸ்மின் மருத்துவர் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி பாலிக்கிளினிக் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. மருத்துவர் பாத்திமா சித்திகா அவர்களுக்கு பாலிக்கிளினிக்குரிய சார்பாக கொண்டாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நமது இந்த ஏபிடியினுடைய முன்னாள் பொருளாளரும் இது போன்ற நிகழ்வுகளை சிறப்பாகவும் ஆர்வமாகவும் எடுத்து செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு வயதை கூட பெரிதுபடுத்தாமல் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அனைவருக்கும் ஆர்வம் ஊட்டக்கூடிய சையது சம்சுதீன் அவர்களுடைய மரியாதைக்குரிய சையது சம்சுதீன் ஹாஜியார் அவர்களுக்கு மாநிலன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நாளே தகுபீர், நாளே தகுபீர். இங்க பாருங்க. இந்த பைத்துப்பால் ட்ரஸ்டுடைய பாலிகிளினிக்கை கிட்டத்தட்ட 5 வருஷ காலமாக இதை ஆரம்பம் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அறக்கட்டளை மூலமா நடத்துறதா இருந்துச்சு. கடைசி அரசாங்க ஆற்றப்படி பைத்துப்பால் ட்ரஸ்ட்ல ஒப்படைத்து நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படுத்தி அனைவர்களும் அவர்கள் தகுதிக்கு ஏற்ற உதவி செய்து இதை வேலையை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்த வழக்கு செய்வார். அடுத்து அன்சாரி அவர்கள் மாமின் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி வருகிறார். அவர்களே கொடுங்க. நாளை தகுபீர், நாளை தகுபீர். நாளை தகுபீர். ஹமீதன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாளை தகுபீர். கௌரவிக்கப்படுகிறது. நாளை தகுபீர். கௌரவிக்கப்படுகிறது. நாளை தகுபீர். கௌரவிப்பார்கள். நாளை தகுபீர். நாளை தகுபீர். அடுத்து அபிராம பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களுக்கு உப்புருணி பள்ளிவாசலுடைய இமாம் அவர் கிராத்துவதி இமாம் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்கிறது. சரி, நாளை தகுபீர். சுலைமான் பைஸ் தாருல் அர்கம் ஹிப்ரு மதரசாவுடைய ஆசிரியர் ஷேக் அப்துல்லா குதுசி. இங்க பாருங்க. இந்த பொன்னாட நாளை தேதி குறித்து துவக்கி வைத்தவர்கள் அவர்கள் தான். ஆமா ஆமா ஆமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாளை தக்பீர். இப்பொழுது
இங்க பாருங்க. நாளை தக்பீர். அன்சாரி அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து பொருளாளர் அன்னூரண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். நாளை தக்பீர். நாளை தக்பீர். அடுத்து நாளை தக்பீர். அல்லாஹ் அக்பர். காரணம் அன்சாரி அண்ணன் அவர்களுக்கு ஏபிடியுடைய செயலர் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு இங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது ஏபிடியுடைய ஷரியத் ஆலோசகர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி எம்ஏ முகமது அப்துல்லா அன்வாரி அவர்களுக்கு நமது ஏபிடியுடைய பொருளாளர் அன்வர் ஜமால் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவித்தார்கள். அடுத்து ஏபிடியுடைய நிர்வாகி நாகூர் கனி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹைதராபாத்திலிருந்து நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க. அடுத்து நம்ம ராமநாடுடைய தொழிலதிபர் எங்களுடைய ஏபிடியுடைய நிர்வாகி முகமது இப்ராஹிம் என்ற கட்டாரி மம்மு அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்கப்பா இந்தாரு. தனிப்பட்ட முறையில் சொல்லி அடுத்து நமது ஹமீதியா மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களில் மரியாதைக்குரிய ஹாஜி அவங்களுக்கு ஃபைசூர் ரஹ்மான் ஆதரத்து மேடப்பொருள் இமாம் எங்க வசூலுர் ரஹ்மான் வசூலுர் ரஹ்மான் எங்க இமாம் சரி ரைட் பேர் பேர் மீனாட்சி ஹெல்த் கேர்லிருந்து வருகை தந்திருக்கூடிய செவிலியர் 2 பேருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் வரவேற்புரை. மரியாதைக்குரிய ஏபிடியினுடைய துணை வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2017ல வரதா புயல் வந்துச்சு, நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து நம்ம சென்னையில நேதாஜி நகர்ல ஒரு ஆட்டோ தொழிலாளியுடைய மனைவி, அவங்க மேல ஒரு பெரிய செவரு வந்து அவங்களுக்கு பெரிய மருத்துவ தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ நண்பர்கள் ஒரு 7-8 பேர் சேர்ந்து அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த புள்ளியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பைத்துல் மால் ட்ரஸ்ட். அப்போ ஒரே கொள்கையுடைய ஒரு 15 நபர்கள் ஒன்றிணைச்சு அபிராமம் பைத்துல் மால் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை முறைப்படி பதிவு செய்து அல்லாஹ்வுடைய உதவியால 30/7/2017ல பைத்துல் மால் ஒருங்கிணைப்பாளர் ஹிதாயத்துல்லா அவர்களால யுனைடெட் மஹால்ல துவங்கி வச்சோம். அப்போ அந்த பவுண்டர் நிர்வாகிகளுடைய பெயர்களை இந்த நேரத்தில் அறிவிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பாளையத்தார் ஹாஜி பி ஏ முகமது இக்பால், எஸ் முகமது அபூர் பி எஸ் முகமது இப்ராஹிம், பி பி அப்துல் ஹமீத், எஸ் ஏ ஷேக் மன்சூர், எம் முகமது யூசுப், எஸ் சையது முகமது. அவங்க வந்து மக்காவில் இருந்தாங்க, அவங்க வபாத் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக அவங்க மறுமை வாழ்வுக்காக துவா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய எம்எஸ் முகமது ரஃபி, பிஎம் இசா அப்துல் ஹமீத், அவங்களும் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. அவங்கெல்லாம் இந்த பைத்துல் மால் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக உழைச்சவங்க. பிஎம் முகமது பர்கான், பிஎம் ஷேக் அப்துல் ஹமீத், எஸ்எம் முகமது இப்ராஹிம், ஓஎம் நெய்னா முகமது, எஸ்எம் முகமது அலி ஜின்னா, விஎஸ் நாகூர் கனி. இந்த 15 பேர் தான் முதல்ல பைத்துல் மால் ட்ரஸ்ட 2017ல முறைப்படி பதிவு செய்து நாங்கள் துவங்கினோம்.
இந்த துவங்கும் போது எங்களுக்கு 2 கொள்கைகள் தான் இருந்துச்சு. ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்கு நாங்கள் வந்து டைரக்டா அவங்க கையில பணம் கொடுக்காம யாருக்கு பணம் தேவைப்படுதோ அந்த கல்வி நிறுவனத்தின் பேர்லயே செக் கொடுத்தோம். அதே மாதிரி மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு அந்த மருத்துவ தேவைக்கு ஏற்ற மாதிரி 15,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் பேர்லயே நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் எங்கள்கிட்ட வந்து பணத்தை யாருக்கு பணம் உதவி தேவைப்படுச்சோ அவங்க இல்லத்துக்கே போய் எங்கள் நிர்வாகிகள் அவங்களை விசாரணை செஞ்சு கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம பைத்துல் மால் கிளினிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 3 வருஷத்துல நிர்வாக குழு மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் சென்று புதிய நிர்வாக குழு ஏற்பட்டு திறம்பட நம்மளுடைய ஏபிடி டோனர்ஸ்களுடைய எண்ணிக்கைகளை அதிகரித்து நம்ம ஒரு பாலி கிளினிக் நம்ம பண்ருட்டியில இதே மாதிரி பைத்துல் மால் ட்ரஸ்ட் ஒரு மருத்துவமனை வச்சிருக்காங்க. அதை முன்மாதிரியாக கொண்டு ஒரு பாலி கிளினிக் ஏற்படுத்தணும்னு சொல்லி முழு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதற்காக அபிராமத்துல சென்னையில நம்மளுடைய ஜமாத்தார்கள் டோனர்கள்ட்ட கருத்து கேட்டு நம்ம பாலி கிளினிக் துவங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு இந்த ஏபிடி பாலி கிளினிக் துவங்கப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனையிலேயே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாங்க துவங்குவோம்னு சொல்லி சொன்னோம். அல்லாஹ்வுடைய கிருபையால எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செஞ்சு இன்னைக்கு இந்த ஏபிடி பாலி கிளினிக் துவங்கப்பட்டிருக்கு. இந்த பைத்துல் மாலுடைய தலைவர் மீராப்புலன இந்த நிகழ்வுல இருந்தாலும் எங்களை அவ்வப்போது தொடர்பு கொண்டு வழி நடத்திக்கிட்டே தான் இருந்தாரு. அவர் கோயிலுக்கு போயிருந்தாரு. இப்போ அதற்காக நம்ம டேட்டை கூட தள்ளி வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சோம். இல்லை, இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு துவங்கணும்னு நம்ம நினைச்சதுனால அதே டேட்லயே நாங்கள் துவங்கிட்டோம். இந்த நிகழ்வு வந்து ஏபிடி டோனர்கள், சந்தாதாரர்கள், நன்கொடையாளர்கள் அவங்க மூலியமா மட்டும்தான் நடக்குது. யாருடைய தனிநபர் புகழ் பாடுறதோ தனிநபருடைய இதை பண்றதோ இது நடக்கல. இது எல்லாமே அபிராமம் ஜமாத்தார்கள், நத்தம் ஜமாத்தார்கள், அனைத்து சமுதாய மக்களை கொண்டுதான் இது இயங்குது. இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எப்படி 1924 அபிராமம் கல்வி பொறுப்புகளையும் அபிராமம் ஆரம்ப பள்ளிங்கிற ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை துவங்கினாங்களோ, என்ன நியத்துல துவங்கினாங்களோ அதே நியத்துல தான் இந்த நிர்வாகிகள் தான் இந்த மருத்துவ தேவையை அபிராமத்து மக்களுக்கு சுற்று வட்டார மக்களுக்கும் பயன்படணும்னு சொல்லி துவக்கி இருக்கு. அன்னைக்கு அந்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு முஸ்லீம் எண்ணில் எப்படி எவ்வளவு பெருசா விருட்சமா வளர்ந்துருக்கோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த அபிராமம் பைத்துல் மால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியா இன்ஷா அல்லாஹ் உருவாகும். இந்த எங்கள் எண்ணங்களை அபிராமம் பெருமாசல் ட்ரஸ்ட் நாங்க தெரிவிச்சோம். அவங்க எங்களுக்காக 54 சென்ட் இடத்தை கொடுத்துருக்காங்க. எங்களுடைய அடுத்த இலக்கு அந்த பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை உருவாக்கணுங்கிறது தான். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம். நம்மளுடைய சந்ததியினர்கள் அடுத்தடுத்த வரக்கூடிய நம்மளுடைய ஜமாத்தார்கள் சகோதரர்கள்னா அதை அடுத்த லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா கொண்டு போவாங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் துவங்கியிருக்கோம். எங்களுக்கு இதுல அவ்வளவோ பெரிய பயிற்சி கிடையாது. இதுல வந்து எல்லாத்தருடைய நம்பர்களும் எழுதியிருக்கோம். நீங்க வந்து இதுல எங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இந்த பைத்துல் மால் வந்து எங்களுடையது இல்லை, உங்களுடையது தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நான் உங்கள்ட்ட ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். நமது அருண் மருத்துவமனையில இருந்து கண்ணன் டாக்டர் அவர்கள் வர்றாங்க. அவங்களை வருக என்று வரவேற்கிறோம். எங்களுடைய நானே தக்பீர். சிறப்பான முறையிலே நிகழ்த்திய ஏபிடியினுடைய துணை செயலாளர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்து மருத்துவராக வருகை தந்திருக்கக்கூடிய சித்தார் மருத்துவர் தாகிரா அவர்களுக்கு ஏபிடியினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்கள் மூலமாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அது அடுத்து பசுமன் இமாம் அகமது அவர்கள்
சொன்னவுடன் ஒரு தனி ஒரு பிரியமும் ஒரு அன்பும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கண்ணன் டாக்டர் அவர்கள் இந்த ஏபிடி பாலிகிளினிக்கினுடைய எப்படி இயங்க வேண்டும், அவைகளை எப்படி நாம் சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் என்ற போன்ற கருத்துக்களை நமக்கு முன் அவர்கள் பகிர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒன்றும் ஸ்பீச்செல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் பேச சொல்லுவீங்களா எனக்கு தெரியாது. மனசில் உள்ளதான் ஈஸியாக சொல்ல முடியும், ஒன்றும் பெரிய விஷயம். நம்ம வந்து அபிராமத்துக்கு வந்து நான் 1989 வந்தேன். அப்போ தான் படித்து முடிச்சுட்டு அவசியம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் மதுரையில் இருந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு சொந்த ஒரு பணமும் கிடையாது. ஸோ அப்போ வந்து 89 வரேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். அவர் தான் இந்த ஊரில் வந்து இப்போ நம்பர் 1 டாக்டர் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு அவர் காஞ்சிபுரம் போயிருந்தார். அப்போ வந்து ஜெகதீசன் ஒரு டாக்டர், அவர் அருப்புக்கோட்டைக்காரு, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு ஜெகதீசன் என்ன நினைச்சாலும் தெரியல, அவருக்கு வந்து மெட்ராஸ் கிராமத்தில் வந்து டவுனுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம். அப்போ வந்து அவர் என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் இப்போ வர்றேன். வந்ததுக்கு நிறைய சில காரணங்கள் பிடிக்கும். அப்போ இங்கே வந்ததுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ என் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் பாலகிராமன். ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் வந்து இங்கே முதல்ல நம்ம உமர் கத்தா ஸ்ட்ரீட் தான் ஆரம்பிக்கணும். அப்போ 1 man show தான். நான் இருப்பேன், என்னோட ஒய்ஃப் அந்த ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பாரு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 24 hours சாப்பிட்டுக்கலாம். 24 நேரமும் வரும். நைட்லாம் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தா கேட்டு எப்போ வந்துட்டு இருக்கோம். அப்போ நைட்டு திடீர்னு தூக்கிட்டு போய் எடுத்துருப்பேன். எனக்கு என்னன்னா அப்போ வந்து மாட்டு வண்டி தான் வரும். அப்போ ஆட்டோ கிடையாதுல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டில் முடிச்சுடுவேன். பார்த்து மாட்டு வண்டி சேர்த்து வர மாதிரி கேட்கும். திறந்து வேலை யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டே நைட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். பக்கத்தில் வந்து ஒரு அந்த காலத்து இந்த பில்டிங்கில் ஒரு மாட்டு கூடம் இருந்தது, மாட்டு கொட்டை. அந்த பில்டிங் நான் வாங்கணும், மாடல் இல்லை. பட் அதில் தான் வந்து நான் 2-3 பெட்டு போட்டு அப்புறம் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அந்த பெட்டுக்கெல்லாம் நம்ம அப்போ சார்ஜெலாம் பண்ணுறது ஒரு சிம்பிளாக நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு இடத்துல வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து பிஜி கிடச்சி அவங்க மதுரை போயிட்டாங்க. ஆனால் நான் அதுக்கு பின்னாடி 3 வருஷம் 4 வருஷம் இருந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சக மனிதர்கள் அன்பாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு இதாக இருந்தது. மணிங்கிறது ஒரு பைப் ப்ராடக்ட் தான். நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா இருக்கும், பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அது வந்து மணி ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் என்னுடைய ப்ராக்டிஸ் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. மதுரையும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் என்னுடைய ஃபார்முலாக இருந்ததுனால எனக்கு யாருமே எனக்கு காம்படிட்டிவ் கிடையாது. இப்போ சின்ன 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவங்க அதே ப்ரொஃபஷன் இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நாங்கள் என்னென்னா ப்ரொஃபஷனல் போட்டியே கிடையாது, யாருக்கும் போட்டி கிடையாது. நம்ம முன்னே எவ்வளோ இருந்தோம், இப்போ எப்படி போயிட்டு இருக்கோம். நம்ம முன்னேற்றத்தை நம்ம கவனிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னேறும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்றதோட நல்ல ப்ராக்டிஸ் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து பிஜி பண்ணுங்கிற ஒரு ஆர்வம். இப்போ அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பழகணும். நான் வந்து நடந்தது வந்து 1993 நான் போனேன். இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆனாலும் அந்த நம்ம முதல்ல இங்கே வந்ததுனால அந்த ஒரு இணைநிலையான பார்த்து இந்த ஊரில் இருக்கு. அதில் வந்து சந்தேகம் அது உங்களுக்கு நீங்கள் உடல்கள் இருக்கிறது. எனக்கு எப்போவுமே மனசுக்குள்ள அந்த அன்பு உண்டு. ஏன்னா நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் வந்து என்னை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. அந்த நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டு அது வந்து மனசில் வந்து இந்த இளையராஜா மியூசிக் மாதிரி எப்போவுமே இருக்கு. அது அபிராமம் அப்படின்னா ஒரு இது வரும். ஆனால் நான் வந்து நீங்கள் அபிராமத்தில் பார்த்தா பரவாயில்ல, மதுரையில் எத்தனையோ பேர் வர்றாங்க. முஸ்லீம் ஒருத்தர் இருக்காங்க, இளையாங்குலேருந்து வர்றாங்க, சாலைகள் இங்கிருந்து வருவாங்க. ஆனால் அது அபிராமம் வரும்போது ஒரு தனி ஸ்பெஷலாக எனக்கு மனசில் தோணும். தம்பிக்கு தெரியும். ஸோ இப்படி அப்போ வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நான் ரொம்ப அபிராம மக்களுக்கு தேங்க் பண்ணுறேன். அதே நேரத்தில் அபிராம மக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னால் டெஃபினட்டாக வந்து முடிஞ்சளவு என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து என்னால் எல்லாமே பண்ண முடியும். இப்போ கிளியன்ஸில் கூட சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக சொல்ல இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இசிஜி எடுப்பாங்க,
ஆனால் இங்கே சில 2-3 டாக்டர் இருக்காங்க, எனக்கு இசிஜி அனுப்பிச்சிருவாங்க. சார் இது என்ன பண்ணுறாங்க, அப்பா இது சாதாரண வழியில் நீங்கள் பேஷண்ட் வர வேணும். அப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் இங்கேருந்து வந்தார். அப்போ ஒரு ஹார்ட் டாக்டர் பயந்துட்டு வந்துட்டார். 4 மணிக்கெலாம் ரெடியாகல. அந்த இசிஜி நார்மல். அப்போ உடனே டக்குன்னு 6 மணி 6 வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அப்போ தான் நான் சொல்கிறேன், ஒன்று நினைச்சேன், இசிஜி இங்கே எடுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்து அது ஒரு எடுத்தவங்க வந்து அவர் எனக்கு இங்கே உள்ள இன்னொரு 2 டாக்டர் அனுப்பிச்சிங்கன்னா அந்த இசிஜி வந்து ஒரு நார்மல்னா அந்த பேஷண்ட்டை அலறி பிடிச்சிக்கிட்டு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம ஊரில் வந்து ஒரு இசிஜி மிஷின் வந்து வாங்கணும். அந்த இசிஜி மிஷினுக்கு நான் அப்புறம் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லைன்னா அது ஒன்று அதை விட்டு எமர்ஜென்சி வேறு எதுவுமே நமக்கு எமர்ஜென்சி நம்ம இசிஜி எடுக்கணும். அதை எடுத்து யாருக்காவது அனுப்பிச்சு அது ஒன்று நேரம் கேட்காம இருந்துட்டு வரலாம். இதே டயத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்னொரு கதை எனக்கு நான் இருக்கு. நாகராஜன் உடைய நம்ம 2 பக்கம் அரசாரு இருக்கு. அவர் செஸ்பின்னு வர்றாரு. அது பார்த்து மிட் நைட்டு. அப்போ அவரால் இங்கே எந்த டாக்டரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ இங்கே இசிஜியும் கிடையாது, டாக்டர்ஸையும் யார் கூடுதல் இல்லையா என்னது தெரியாது. அவர் வந்து அங்கே மிட் நைட்டு என்கிட்ட வந்துட்டார் 2 மணிக்கு. அப்போ இசிஜி இருக்கிற ஹார்ட் அட்டாக். அப்போ ட்ரீட் பண்ணுறேன். அப்போ கூட அவர் சொன்னேன், நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சப்போஸ் அங்கேயே பார்த்துட்டா கூட இசிஜி எடுக்காத பட்சத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருக்காது. வாய்ப்படாத ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன அப்போ அதுதான் சொல்ல. இப்போ என்னுடைய ஃபீல் என்னென்னா, ஒரு இசிஜி மிஷின் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் ஒரு லைஃப் சேவிங் சென்டராக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமது வடக்குப்பள்ளி இமாம் அப்பாஸ் அலி நூரி ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து சாயல்குடியிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமது அபிராம பைத்துல் மால் பாலிக்கு வணக்கம். இன்னைக்கு இங்க சிறப்பு அழைப்பாளர்களாக வரவேற்கப்பட்ட அப்துல் கரீம் சார் மற்றும் ஜாகிர் ஹுசைன் சார், மாஹின் அபுபக்கர் சார், மதிப்பிற்குரிய டாக்டர் கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மேலும் ஸ்ரீ மீனாட்சி ஹெல்த் கேர் மதுரை, அதுக்கும் அபிராம பைத்துல் மால் ட்ரஸ்ட் 2க்கும் பாலம் அமைஞ்ச திரு முகமது மீரான் சார், அப்புறம் முகமது இத்ரிஷ் பாபா சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மற்றும் மற்ற ஏபிடி நிர்வாகிகள், பொருளாளர், செயலாளர், மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். இந்த ஏபிடி கிளினிக் வந்து முதல் டைம் பேச்சுவார்த்தை நடத்துறப்போ நாங்களும் முகமது மீரான் சார் அவர்களும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை மற்ற நிர்வாகிகள் வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டதால ஜூன் மாதம் இறுதியில மறுபடியும் ஒரு மீட்டிங் சேம் ஆஃபீஸ்ல ஏற்பாடு பண்ணி எல்லாரும் பேசணும். அப்ப என்னுடைய மனசுல இருந்தவரை என்னை வந்து ஆகஸ்ட் 15 இந்த கிளினிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வெளியே எதுவுமே சொல்லல. பட் பேச்சுவார்த்தை முடியும் பொழுது நிர்வாகிகள் சார் அவங்க மூலமாவே சார் இந்த கிளினிக் வந்து நம்ம ஆகஸ்ட் 15 கண்டிப்பா ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ 2 எண்ணமும் ஒரே மாதிரி ஒத்து போறதால இன்னைக்கு இந்த 79வது ஆண்டு சுதந்திர தின விழா அன்னைக்கு நம்ம ஏபிடி கிளினிக் பாலி கிளினிக்கை இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மற்றும் இந்த நம்மளுடைய ஏபிடி ட்ரஸ்ட் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்மளுடைய மார்க்கெட்டில் சொல்ற மாதிரி சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிலையான தர்மம். இந்த நிலையான தர்மத்துல மருத்துவ உதவியை கொடுக்கறதுக்கு எனக்கும் இடம் கொடுத்ததற்காக ஏபிடி பாலி கிளினிக், ஏபிடி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் என்னுடைய சர்வீஸ் எப்பவுமே கண்டிப்பா நிலையா இருக்கும். எந்த விதத்திலையுமே குறையில்லாத அளவுக்கு எங்களுடைய மருத்துவர் அணியும் செவிலியர் அணியும் உங்களுக்காக இருக்கிறதுல முயற்சி செய்ய பயன்படும். கடைசியா கண்ணன் சார் சொன்னது இந்த மாதிரி இசிஜி வசதி இருந்தா நல்லா இருக்கும். அது ஸ்ரீ மீனாட்சி சார்பா என்னுடைய முயற்சியில நானே ஏற்பாடு. நன்றி, வணக்கம்.
கிராமம் பைத்திருமாள் பாலை கிளினிக்கினுடைய இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலே துவங்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா 1947 வெள்ளிக்கிழமை தான் சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி 2025 அதே சுதந்திர தின விழா வந்திருக்குது. இந்த சுதந்திரம் என்பது இது நாம் முழுமையாக சுதந்திரம் பெறவில்லை என்பது இன்னொரு அளவு சொல்வது, சில அரசியல்வாதிகளிடத்தில் அடிமையாகி போய் கிடக்கக்கூடிய இந்த நாடு, இந்த மக்கள் முழுமையான ஒரு சுதந்திரமாக மருத்துவத்திலும் கல்வியிலும் அனைத்து விதத்திலும் முழுமையாக சுதந்திரம் பெறும் என்ற நல்ல எண்ணத்தோடு சுதந்திர தின விழா அன்று இந்த பாலை கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. அதற்கு தோழர்களாக உதவிகளாக எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் இந்த நன்னேரத்திலே நாம் வாழ்த்தும் துவாவும் செய்து கொள்கிறோம். இறைவன் இதை பொருந்திக் கொள்வானாக. அடுத்தபடியாக தாருல் அல்கம் ஹிஃபுல் மதரசாவுடைய நிர்வாகி அப்துல் வஹாப் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நத்தம் பள்ளிவாசலுடைய ஜமாத்து தலைவர் அவர், நத்தம் பள்ளியுடைய தலைவர் யார்? ஏபி டெஸ்ட். சரி, ஏபி யாரோட பேசுறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசில இருந்து கடைசி போ. நம் அனைவரையும் படைத்த ஒரே இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அண்ணன் ஹிதாயத்துல்லா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டிய அவர் மதுரையிலிருந்து திருச்சியிலிருந்து மதுரைக்கு வரும் வழியில் டிராபிக் ஜாமில் மாட்டிக்கொண்டார். அதனால் வராமல் இருந்து விட்டார். அதனால தான் நான் தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த நிர்வாகிகளுக்கும் வைத்தல் மாநிலங்களுக்கும் ஜதபல்லாக இதெல்லாம் தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். 1992 டாக்டர் கண்ணன் இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு மதுரைக்கு போனதா சொல்றாங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம். பார்த்தா 30 வயசு மாதிரி இருக்கு. நல்லா இது பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அப்போ ஒரு மருத்துவர் தன்னுடைய உடம்பை நல்லா பாதுகாக்கிறாரு, மக்களோட உடம்பை நல்லா பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்காங்க. டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு நன்றி. டாக்டர் மாதேஸ்வரன், அவருடைய துணைவியார் டாக்டர் விஷா யாஸ்மி, டாக்டர் பாத்திமா சித்திகா, உங்கள் அனைவருக்கும் இன்று நாம் கூடியுள்ளோம் என்றால் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அல்லாஹ்வின் கிருபை நம் அனைவருக்கும் இது இருக்கிறது. இது ஒரு நீண்ட கால கனவு. நான் அந்த நிர்வாகிகள் 2 பேர்ட்ட பேசிட்டு காரில் கூடி சொன்னாங்க, அவங்க பேசிட்டு வந்தேன். இது ரொம்ப நாள் கனவுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கனவு நினைவாகக்கூடிய தருணம். இந்த மருத்துவ சேவை மையம் ஒரு கருணையின் அடிப்படையில் உருவானது, நம்பிக்கையின் அடையாளம் மற்றும் நலனுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு சேவை. சுகாதார சேவை என்பது ஒரு முக்கியமான ஒரு தேவை, அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதில் எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாகவோ இல்லை சமூக நிலைப்பாட்டின் ரீதியாகவோ எதையும் பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் உதவ வேண்டும். இந்த மையம் ஒரு மக்களுக்கு ஒரு சுகாதார பாதுகாப்பு மையமாக அமைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியை சாத்தியமாக்கிய கைது காட்டிய அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும்
மற்றும் தொண்டர்களுக்கும் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கீங்க, மாஷா அல்லாஹ். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அல்லாஹ் உங்களுக்கு அனைவரையும் பொறுத்து கொள்வானாக. இந்த மையம் ஒவ்வொரு நூலையும் மரியாதையுடனும் சேவை மனப்பானுடன் செயல்பட நான் வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு புதிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நலம், நம்பிக்கை மற்றும் மனித நேயம் மிக்க ஒரு நல்ல மையமாக அமைய இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வரமுடியல ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக துஆ. நன்றி உரை. இந்த தருணத்துல ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு அர்ப்பணிப்பு. நானே மகளாக சேர்ந்து ரூபாய் 50,000 இந்த ட்ரஸ்டுக்கான. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நன்றி உரை முகமது முன்னா சாஹிப் அவர்கள் நன்றி உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. சார்பாக வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் சிங்கப்பூர் தொழிலதிபர் அப்துல் கரீம் அவர்களையும், மதுரை டாக்டர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு உற்ற துணையாக உறுதுணையோடும் ஒருங்கிணைப்போடும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்த டாக்டர் மாதீஸ்வரன் மற்றும் டாக்டர் வித்யா அவர்களையும் மற்றும் விஷாபு யாஸ்மின் அவர்களையும் பாத்திமா சுகிதா அவர்களையும் மற்றும் ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் பெரியவர்கள், டோனர்கள், சந்தாதாரர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கொண்டு இந்த பைத்துல் மால் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். இது முன் அறிவிப்பு செய்த பெரியோர்கள் அறிவிப்பு செய்த இந்த பைத்துல் மால் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த கிளினிக் நீண்ட கால கனவுதான். அது தற்போது இறைவன் அருளால் நிறைவேற்றப்பட உள்ளது. இதன் மூலம் இது முன்பு தெரியப்படுத்தியது போல உங்களுடைய சந்தாதாரர்கள், டோனர்ஸ்கள் உங்களால் தான் இது சாத்தியப்படும். உங்களின்றி இறைவன் காட்டப்படி இது முழு ஒத்துழைப்பு நீங்கள் இதுபோல் ஆக்கம் ஊக்கம் அளித்தால் மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி அபிராமம் பெரிய பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய இமாம் முகமது சித்திக் சிராஜ் ஹதரத் அவர்களுடைய துஆவோடு நிறைவேறும் என்பதை அன்போடு கேட்கிறேன். ولك الشكر يا الله يا رحمن يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. بالبيت الرحمن يا الله இதோடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இதோடைய பெற்றோர்மார்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி யா அல்லாஹ் அபிராமத்திலே பைத்துல் மால் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலம் மருத்துவ கிளினிக் ஏற்பாடு செய்யப்பட்டு மருத்துவத்தினுடைய சிகிச்சைக்காக வேண்டி
எல்லா விதத்திலும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த மக்களை நீ புரிந்து கொள்வாயாக. இந்த மக்களும் யாரெல்லாம் அன்பளிப்பு செய்கின்றார்களோ, சதகாத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ, இதற்காக யாரெல்லாம் உழைப்பு செய்து கொண்டு இருக்கின்றார்களோ, இதற்காக யாரெல்லாம் மருத்துவம் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளை, உடல் ஆரோக்கியத்தை, உடல் சிக்கத்தை, பொருளாதாரத்திலே வரக்கத்தை யாராணி தந்தருவாயாக. மருத்துவத்திற்காக வரக்கூடியவர்கள் நல்ல விதத்திலே சிகிச்சை பெற்று பெறுவதற்கு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நலவுகளை நீ தந்தருவாயாக. யாரத மஜ்லிஸை நீ பொருந்தி கொள்வாயாக. யாரத மஜ்லிஸை நீ அங்கீகரித்து தந்தருவாயாக. இதனை மருத்துவம் செய்வதற்காக நீ சகோதர சமுதாயத்தை சார்ந்த சகோதரன், சகோதரி மற்றும் இஸ்லாமிய சகோதரிகள் இதற்காக வேண்டிய முயற்சியில் இருக்கின்றார்கள். யா ரஹ்மானே, அவர்கள் நல்ல விதத்தில் வைத்தியம் செய்யக்கூடிய சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. இந்த ஊர் மக்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த சூழலிலே இந்த வயிற்றுமாருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்களோ, மென்மேலும் அவருடைய தொழிலிலே, ஒரு வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே யாராடி பறக்கத்தை நீ தருவாயாக. முன்னோர்கள் இதற்காக செய்துவிட்டு கபருக்கு சென்று விட்டார்கள். யா ரஹ்மானே, இதனுடைய நன்மையை யாராணி அவர்களுக்கு யாராணி தருவாயாக. இதனுடைய உழைப்பில் யாரா தாய்மார்கள் சகோதரிகளுடைய உழைப்பும் இருக்கின்றது. யா ரஹ்மானே, யார் அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளை, உடல் ஆரோக்கியத்தை, உடல் சிகத்தை நீ தருவாயாக. யாரா எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. உங்களுடைய துஆக்களை கபூல் செய்து தருவாயாக. அல்லாஹும்ம ரப்பனா வஆத்தினா மா வஅதனா அலா ருசுலிக வலா துஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அபிராமம் பைத்துல் மால் பாலிக் இன்னைக்கு திறப்பு விழா நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் இப்பொழுது இங்கே நடைபெறும். அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழித்தவன் யாரும் இல்லை. கல்லாக படுத்திருந்து கழித்தவன் யாரும் இல்லை. கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை
பூமலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவரின் பிள்ளையடா. ஓ கருப்பில்ல வெளுப்பும் இல்லே கனவுக்கு உருவம் இல்லே, கருப்பில்ல வெளுப்பும் இல்லே கனவுக்கு உருவம் இல்லே. கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதம் இல்லை, கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதம் இல்லை. முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம், முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம். மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ, ஓ படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான், படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான். எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான். எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம், எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம் அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனாம், மாற்றம் எல்லாம் செய்பவனாம், நல்ல மாண்புகள் தந்து காப்பவனாம். காட்டும் மழையும் கதிரவனும், காட்டும் மழையும் கதிரவனும், ஆற்றும் பணிகளெல்லாம் அவன் செய்யலாம். அந்த வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம், அவன் வான்மறை வழியுணர்ந்து வாழ்ந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு.
பார்வைக்கு ஒளியும் அவனாகும். தீர்ப்பு நாளின் பதியாகும் அவன், தீர்ப்பே நமக்கு கதியாகும். கேட்கும் கடமை நம்மிடத்தில், கேட்கும் கடமை நம்மிடத்தில், கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில். அந்த தூயோன் ரஹ்மானை தொழுதிடுவோம், அவன் திருக்குரு ஆண் வழியில் நடந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு.